ஜூலை 19 என்னோட 29th பர்த்டேயில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் தான் என்னோடய ப்ரெக்னென்சி. நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷத்தோட ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஸோ டாக்டர் சைட்லேருந்து 99% இந்த ப்ரெக்னென்சி ஃபெயிலியரில் முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 8 வீக்ஸ் ஆகுது, பேபிக்கு இன்னும் ஹார்ட் பீட் வரல. ஸோ இன்னும் 1 வீக்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நிறைய பர்சனல் மெசேஜஸ் வந்துருந்துச்சு. எனக்கும் இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் இல்லை அபார்ஷன் ஆகிருக்கு, இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியலன்னு. என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி லாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் நானும் உங்களில் ஒருத்தியாக தான் இருந்தேன். இதனால் நான் இழந்தது என்னோடய ஹெல்த் மட்டும்தான். நான் இழந்த என்னோடய ஹெல்த்தை ரீகெயின் பண்ணுறதுக்கு எனக்கு 2 years எடுத்துச்சு. பட் இந்த டைம் என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். லைஃப்பில் சந்தோஷம் வரும்போது அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரியுற நமக்கு, கஷ்டம் வரும்போது அதை ஃபேஸ் பண்ண பயந்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறோம். எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, இதோட என் லைஃப் முடிய போகிறதில்ல, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் எந்த நல்லதும் நடக்காமல் இருக்க போகிறதும் இல்லைன்னு. ஸோ இதுவும் கடந்து போகும்.